இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டுங்க. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 18ஆம் படி கருப்பசாமி பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கதவுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுது. மேலும் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஒரு கோவிலில் கருப்பசாமிக்கு உருவம் கிடையாதுங்க. படிக்கட்டுகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பூஜை நடப்பதற்கான காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் கோவிலை காவல் காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தாங்க இந்த 18ஆம் படி கருப்பணசாமி. இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா கருப்பணசாமி மேலே அதிக பக்தியும் பயபக்தியோடு வணங்கி வராங்க. அநியாயங்கள் செய்தால் இந்த கருப்பசாமி கேட்பாருன்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுடைய பெரும் அதிக பக்தியோடு வழிபடக்கூடிய ஒரு தெய்வங்க. வளமிக்க கேரள தேசத்தை ஆட்சி செய்து ஒருவர் தாங்க அரசர். பார்த்தீங்கன்னா ஒரு முறை பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய திருமணிஞ்சோலையில் அமைதற்கூடிய திவ்ய தேசங்களில் ஒன்றான அழகர் கோவிலில் தரிசித்து சென்றிருக்காரு. பள்ளி கொண்ட அழகை உருவான கள்ளழகரை தரிசித்திருக்காரு. அழகருடைய அழகை பார்த்தீங்கன்னா அவர் கண்டு மயங்கியிருக்காரு அந்த அரசருமே. அதை உருவேற்றி சக்தியேற்றி தன் தேசமாக இருக்கக்கூடிய கேரளத்துக்கு கொண்டு செல்ல திட்டமும் இட்டிருக்காராம். நாடு திரும்பிய அரசன் பார்த்தீங்கன்னா மந்திர தந்திரங்களை நன்கு தேர்ச்சி பெற்றவங்களை 18 பேரை கேரள மந்திரவாதிகளை தேர்வு செய்து அழகருடைய சக்தி எடுத்து அழகரை கேரளா தூக்கி வர ஆணையிட்டிருக்காரு. 18 மந்திரவாதிகளுடன் பார்த்தீங்கன்னா மன்னனுடைய கட்டளை நிறைவேற்ற அழகர் மலைக்கு வந்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 18 மந்திரவாதிகளுக்கு காவலாக பார்த்தீங்கன்னா மலையாள தேசத்தில் இருந்த காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பு வெள்ளை குதிரை மீதேறி வரக்கூடிய கருப்பனும் உடனே வந்திருக்காரு. இவருமே பார்த்தீங்கன்னா அழகர் மலையை வந்தடைந்திருக்காங்க. அழகர் மலையை அடைந்த காவல் தெய்வம் பார்த்தீங்கன்னா அழகருடைய அழகலை மயங்கி தன்னை மறந்து அங்கேயே நின்று அழகரை தரிசித்த வண்ணமே நின்றிருக்காரு. அழகருடைய அழகிய தங்க ஆபரணங்களை கண்ட அந்த 18 மந்திரவாதிகளும் பார்த்தீங்கன்னா வந்த காவல் தெய்வத்தை மறந்து ஆபரணங்களையுமே அழகரை தூக்கி செல்ல எண்ணம் தீட்டி கருவறை நோக்கி உள்ளே சென்றிருக்காங்க. இவர்களுடைய கெட்ட நோக்கத்தை கண்ட அடியார் ஒருவர் தாங்க ஊரில் இருக்கக்கூடிய மக்களிடம் சொல்லியிருக்காரு. அனைவரும் திரண்டு வந்துதாங்க அந்த 18 பேரையுமே கொன்று களிமண்ணால் படிக்கட்டுகளை செய்திருக்காங்க. படிக்கட்டுக்கு ஒருவர் வீதமாக 18 பேரையும் படிகளில் புதைத்திருக்காங்க. மந்திரவாதிகளுடன் உடன் வந்த காவல் தெய்வம் பார்த்தீங்கன்னா கருப்பணசாமி அழகலை மயங்கி நின்றதால தெய்வமே பார்த்தீங்கன்னா அழகர் கள்ளழகர் அவருக்கு காட்சியளித்து வரமும் அளித்திருக்காரு. அன்று முதலே பார்த்தீங்கன்னா தெய்வனாக கருப்பசாமி இந்த மலையிலே தங்கியிருந்து அழகர் மலையை இன்று வருமே பார்த்தீங்கன்னா காவல் காத்து வராருங்க. பொதுவாகவே நீங்கள் இந்த ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா அழகர் கோவிலில் பெருமாளை தரிசனம் செய்யத்தான் நிறைய பக்தர்கள் வருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களில் ஆடு கோழி பலியிட்டு நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. ஆனால் இந்த ஒரு பெருமாள் கோவிலும் செலுத்தப்படுதுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 18ஆம் படி கருப்பணசாமிக்கு மட்டும்தாங்க. இந்த கோவிலில் சன்னதியில் உருவ வழிபாடு கிடையாது. மூடப்பட்ட கதவுகளுக்கு தாங்க சிறப்பு பூஜைகளும் அலங்காரங்களும் செய்யப்படுது. வருடம் முழுவதுமே இந்த மூடப்பட்ட கதவுக்கு தான் சன்னதி முன்னாடி திருவிழாவும் பூஜையும் நடத்துவாங்க. ஆடி மாதத்தில் திருவிழாவின் போது மட்டும் 5 நிமிடங்கள் மட்டுமே இந்த கதவுகள் திறக்கப்படுங்க. இந்த சன்னதி எதற்காக எப்போதும் மூடி இருக்குதுன்னு மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் உள்ள ரகசியம் என்னன்னு நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. 108 வைணவ திவ்ய தேசங்களில் இந்த கோவிலும் ஒன்று. இந்த கோவில் பார்த்திங்கன்னா திருமலைஞ்சோலைன்னு நம்ம சொல்கிறோம். திருமால் நிரந்தரமாக வசிக்கக்கூடிய தலங்களில் இந்த தலமும் ஒன்றுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு அருகே அமைந்துள்ள இந்த கோவிலில் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதிலும் மதுரைக்காரங்க பல பேருக்கு தாங்க அழகர் கோவிலில் பெருமாள் குலதெய்வமாக இருக்கிறாரு. எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா அழகர் கோவில்னா கள்ளழகர், மலை மேலே இருக்கக்கூடிய பழமுதி சோலை முருகப்பெருமான் தான் நினைவுக்கு வருவாங்க. ஏன்னா முருகப்பெருமானுடைய கடைசி படைவீடு இங்கு தாங்க அமைஞ்சிருக்கு. மதுரையில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழாவின் போது வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய கள்ளழகரை காண பல பேரும் திரண்டு வருவாங்க. ஆனால் பலரும் அறியாத ஏராளமான தனிச்சிறப்புகளை கொண்டது தாங்க இந்த ஒரு கோவில். இங்கு பெருமாள் பார்த்தீங்கன்னா சுந்தரராஜ பெருமாளோட
திருநாமத்தோட தான் காட்சியளிப்பார். ஆண்டாள் பார்த்தீங்கன்னா பெருமாளை திருமணம் செய்ய நினைத்து பாவை நோன்பு இருந்து இங்கு வந்துதாங்க அழகர் மலைக்கு வந்து தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றியதாகவும் 1000 ஆண்ட அக்கரவடி வாசல் நைவேத்தியமாக படைக்கக்கூடிய வழிபாடு இந்த ஒரு கோவிலில் நடத்தப்படுதுங்க. பின்னால் ஆண்டாள் வந்து ஸ்ரீரங்கத்தில் அரங்கனுடன் ஐக்கியமானதோ இந்த ஒரு வேண்டுதல்னு சொல்லப்படுது. இந்த ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆண்டாளுடைய வேண்டுதல் நிறைவேற காரணமாக இருந்த கோவிலால் இந்த கோவிலுக்கு ரொம்பவே சிறப்பான பூஜைகள் அலங்காரங்கள் செய்யப்படுதுங்க. இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை போலதாங்க கோவிலில் முன்புற பார்த்தீங்கன்னா கோவில் கொண்டு இருக்கக்கூடிய 18 படை கருப்பணசாமி தரிசிக்கவும் இவரிடம் வேண்டிக்கொள்ளவும் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே இதற்கு நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை எப்போதுமே அதிகமாக தாங்க இருக்கும். பெயர் பார்த்தீங்கன்னா கருப்பணசாமி சன்னதி. ஆனால் இங்கு பூட்டப்பட்ட கதவுகளுக்கு தாங்க தினந்தோறும் பூஜைகள் நடத்தப்படுது. மாலை வஸ்திரம் சாஸ்திரதன்னு அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கதவுகளுக்கு தான் செய்கிறாங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா அழகர் கோவில் சாமிக்கு அணிவிக்கக்கூடிய நகைகளை திருடுவதற்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. அவர்களிடமிருந்து காக்கும்படி இந்த பகுதியில் இருந்த பக்திக்கு கட்டுப்பட்டு வந்த கருப்பணசாமி கோவிலுக்குள்ள கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்களை கொன்று படிக்கு ஒருவர் வீதமாக 18 பேரையும் கோவில் வாசலே புதைத்ததாக சொல்லப்படுது. அதோடு இங்கேயே பார்த்தீங்கன்னா தங்கி இருந்து கோவிலுக்கு என்றுமே காவலாக இருந்து வராரு. மேலும் மனிதர்கள் ரத்தம் சிந்திய இடம் பார்த்தீங்கன்னா கடவுள் சென்று வர ஏற்றது இல்லைன்னு தாங்க இந்த பாதை வந்து மூடப்படுது. மேலும் இந்த ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய 18 படிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரியதும் சிறியதுமாக அரிவாள் கத்தி வேல்கம்புன்னு ஆயுதங்களை வைக்கப்பட்டதாக இருக்குதுங்க. வருடந்தோறும் நடக்கக்கூடிய ஆடி மாத திருவிழாவின் போது மட்டும்தான் வெறும் 5 நிமிடங்களை இந்த கதவுகள் திறக்கப்படுது. இதன் வழியாக பெருமாளுடைய ஆயுதன்னு சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வார் மட்டுமே செல்வாராங்க. அப்போது அவருக்கு முன்னாடி பின்பும் பார்த்தீங்கன்னா ஒரே புனித தீர்த்தங்கள் தெளித்தபடி செல்வாங்க. 18ஆம் படி கருப்பணசாமி கதவுகள் பார்த்தீங்கன்னா திறக்கப்படும் போது 18 படிக்கட்டுகளோ பெரிய கற்பூரம் வைத்து தீபாராதனை ஏற்றி வழிபாடு செய்வாங்க. பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த கதவுகள் மூடப்படுங்க. மூடப்பட்ட அந்த கதவிற்கு மட்டுமே தினசரி பூஜைகள் நடத்துவாங்க. இந்த கதவிலேயே அருவமாக கருப்பணசாமி காட்சி அளிப்பதாகவும் சொல்லப்படுது. கோவிலில் பூட்டப்பட்ட கதவுல கருப்பணசாமி காற்றாக இருப்பதால இந்த கதவிற்கு பார்த்தீங்கன்னா பூஜை நடைபெறும் போது மட்டும் இல்லைங்க, சித்திரை திருவிழாவின் போது கள்ளர்கள் வந்து மதுரைக்கு நோக்கி புறப்படும் போது பார்த்தீங்கன்னா இந்த பூட்டப்பட்ட கதவுகள் முன்னாடியே கள்ளழகருக்கு அணிந்து செல்லக்கூடிய நகைகள் பார்த்தீங்கன்னா கணக்கு காட்டப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா உத்தரவு பெற்ற பிறகுதாங்க பெருமாளை மதுரை நோக்கி புறப்பட்டு செல்வாரா. சித்திரை திருவிழாவில் முடிந்து மீண்டும் அழகர் கோவிலுக்கு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா பெருமாள் முன்னாடி அணிந்திருக்கக்கூடிய நகைகள் வந்து பட்டியல் கருப்பணசாமிக்கு முன்னாடி வாசிக்கப்படுங்க. பிறகுதாங்க கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய மண்டபத்துக்குள்ள பெருமாள் செல்வார். சித்திரை திருவிழாவினுடைய முடிந்தே அழகர் கோவிலுக்கு திரும்பியதுமே ஆடி மாதத்தில் முதல் நாள்லே பார்த்தீங்கன்னா பெருமாள் இந்த மண்டபத்தில் தான் தங்கியிருப்பார். ஆடி மாத திருவிழா நிறைவடைந்த பிறகுதாங்க மீண்டுமே ஆலயத்துக்குள்ளே செல்வாராம். இந்த கோவிலில் காலகாலமாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு வழிபாடு முறையாக சொல்லப்படுதுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய கள்ளழகர் பார்த்தீங்கன்னா அபரஜு தங்கத்தாலா செய்ததாக சொல்லப்படுது. இதனால் நீங்கள் எத்தனை முறை பார்த்து வணங்கினாலுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெருமாளை தரிசிக்க என்ன தான் உங்களுக்கு தோணும். மதுரை அடுத்து இருக்கக்கூடிய அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய கள்ளழகர் பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையான கோவிலுங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா 18ஆம் படி கருப்பணசாமி கோவில்னு சொல்லப்படுது. சுமார் 112 அடி உயரம் கொண்டதாக இருக்குது. இங்குள்ள கள்ளழகர் தான் சித்திரை திருவிழாவின் போது மதுரை வண்டியூர் வந்து திரும்பும் வரையுமே ஒவ்வொரு மண்டக படியிலும் குத்துல பக்தர்கள் மீண்டும் மீண்டும் அழகரை பார்த்து தரிசனம் செய்ய தூண்டுமாங்க. தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் தாங்க அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பணசாமி. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நடைபெறுகின்ற சிறப்பு விழாக்கள் பார்த்தீங்கன்னா கருப்பணசாமி கோவிலில் திறக்கக்கூடிய கதவு தாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே கதவுகள் திறக்கப்படுது. அதற்கு சிறப்பு பூஜைகளோ செய்யப்படுது. அதன்படி பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமி தினத்தில் 18ஆம் படி கருப்பணசாமி கோயில் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. 18 சித்தர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பிறகு பார்த்தீங்கன்னா கதவுகள் மூடப்பட்டு கதவுகளுக்கு சந்தனம் சாத்தும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடத்திருக்காங்க. 18ஆம் படி கருப்பணசாமிக்கு சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெற்றிருக்கு.
கோயில் நிர்வாகிகள் அதிகாரிகள் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூஜையில் கலந்து கொண்டு இருக்காங்க. இந்த பதிவில் 18ஆம் படி கருப்பணசாமி பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொண்டோம். இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் தொடர்ந்து வேலியிருக்க பைமை சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.